Hey guys, welcome to our channel Journey with Vaishu. ஸோ நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 2-3 நாளில் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கேன், என்னோடய டெலிவரி பேக் வந்து நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம வந்து சில ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம், சில சொல்கிறத கேட்போம், வீட்டில் அம்மா தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஐடியாவும் வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ என்ன ப்ராடக்ட் மஸ்ட்டோ அதை மட்டும் தான் நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட் பேபி. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே எனக்கும் ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. ஸோ நானும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்ம பேபிக்கு என்ன தேவை, ஸோ அதை மட்டும் பேக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் டப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நமக்கே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும் இதுதான் மஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்படி இதுதான் மஸ்ட் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். செகண்ட் திங்ஸ் வந்து நான் என்னென்ன இப்போதைக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் உங்கள் பாப்பாவுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் ஆகுமா இல்லை C-செக்ஷன் சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் மினிட்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிளானடாக ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து புதுசு. ஆக்சுவலாக நான் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2 புது நைட்டிஸ் அண்ட் வந்து ஒரு பழைய நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தெரியாது 2 டேஸா 5 டேஸ் இருக்குமா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எதுக்கும் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வந்து பேக் பண்ணி வந்துட்டு இன்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீடிங் பில்லோ அண்ட் மெட்டர்னிட்டி பேட். ஸோ இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாஸ்க் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு டவல், என் கூட இருக்கிற ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பெட்ஷீட், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மேக்கப் பவுச் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். டெலிவரி டைத்தில் என்ன மேக்கப் அப்படி சொல்லிட்டு அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து குரூப் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ அதுக்காக இருக்குது பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கம்பல்சரி லிப் பாம். எனக்கு லிப்ஸ் வந்து அடிக்கடி ட்ரை ஆகும். ஸோ அதுக்கு ஒரு லிப் பாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஐப்ரோ கிட், அதுக்கப்புறம் ஐலைனர். நான் வந்து இங்கே NY பயோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து குட்டி ஸ்டட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக டெலிவரி டயத்தில் உங்களோட கோல்டு ஜுவல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் வீட்டிலே ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாக்ஸில் வந்துட்டு என்னோடய நோஸ் பின், அதுக்கப்புறம் என்னோடய இந்த செகண்ட் ஸ்டட் வந்து நான் ரிமூவ் பண்ணி இதில் வச்சுப்பேன். கிட்டில் அவ்வளோதான் இருக்குது. தேவையான திங்ஸ் இது மட்டும்தான். ஸோ இதுதான் நான் வந்து எனக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாப்பாக்காக என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 5 லங்கோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவைப்படுமான்னு தெரில, பட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 ஜப்லாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிஷ் தான். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபூடட் பிளாங்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே க்யூட்டாக அந்த பிரிண்ட்ஸ், அந்த ஃபிஷ்ஷோட பிரிண்ட்ஸ் க்யூட்டாக இருக்குல்ல. தேவையான கேப், மிட்டன்ஸ் இதெல்லாம் ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரி பேக் வந்து வெட் வைப்ஸ், டிஷ்யூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கனால ஒரு அமர்த்தஞ்சன் ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கும் பாப்பாவுக்கும் முக்கியமான மஸ்ட்டாக தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் இது மட்டும்தான். இதெல்லாம் நான் கேரி பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நான் என்ன வாங்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை நான் எனக்காகவும் பாப்பாக்காகவும் வந்து
பேக் பண்ணியிருக்க திங்ஸ். ஸோ இது தவிர வேறு ஏதாவது எனக்கு தெரில அப்படின்னா நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் எங்கே வாங்கினேன், கேரி பேட் எங்கே வாங்கினேன், இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.